எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். டீம் எல்லாருக்குமே, இயக்குனர், நடிப்பு எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா என்கேஜாகவும் இருந்தது. டெக்னிக்கலாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி எனக்கு அதை பற்றிலாம் பெருசாக அறிவு இல்லைன்னாலும் நான் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அது ரசிச்சிருந்தது. ரொம்ப நல்லா உழைப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி யங் டீம் வந்து வரணும் என்ன மாதிரி. ஸோ அந்த வகையில் இந்த காமெடிலாம் சொல்கிற அளவுக்கு அதை பற்றி இல்லை. நான் சொல்கிறேன், நான் நிஜமாக தான் சொன்னேன், நீங்கள் கைத்தட்டுறது தான் இல்லை. இல்லை, நாங்கள்லாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வரும்போது எங்களுக்கு இந்த மாதிரியான உத்வேகம் கொடுக்கும்போது ஒரு நம்பிக்கைலாம் இருந்துச்சு. அந்த வகையில் தான் நான் வந்துருந்தேன். அது மாதிரி என்ன மாதிரி யங் டீமாக நீங்கள் உள்ள வருது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா திடீர்னு எப்போ எந்த பாம்பு அடிக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அதுக்காகவும் தான் வந்தேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் டக்குன்னு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. திடீர்னு வேறு இடத்துல வந்து நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு. ஸோ அந்த வகையில் இந்த பாம்பு அடிக்கணும்னு நம்பி தான் வந்தேன். ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தீங்க. இல்லை இருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பேர் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம எல்லாருமே என்ட்ரிங் ஸ்வீட் 16 தான் இல்லை சார்? சுரேஷ் சார், இப்போ சுரேஷ் பேசியிருந்தாரு அவரோட செக்ஷன் அப்படின்னு. இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து நான் சுரேஷோடைய கொடுவா படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைமாக ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது இவர் யாருன்னா சுரேஷ் யாருன்னா பேச்சுலரில் கோ டைரக்டர். பேச்சுலர் படத்தில் பேச்சுலரில் ஒரு கோ டைரக்டர். ஸோ பேச்சுலர் டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு அவர் வந்திருந்தாரு. அப்போ நான் வந்து உங்கள் சிஷ்யப்புள்ள ஃபர்ஸ்ட் டைமாக எடுக்கிறாரு, வந்திருக்கு, வாழ்த்து சொல்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு. அப்புறம் இப்போ சதீஷ் சொன்ன மாதிரியே தான் அவரும் சொன்னார், இல்லைங்க இவர் எனக்கு சிஷ்யம் இல்லைங்க, அவருக்கு தாங்க நான் சிஷ்யம் அப்படின்னாரு இவர். அதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் இப்போ சதீஷும் சொல்கிறாரு. ஸோ இவங்களுக்கு வர ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குருவை மிஞ்சிற ஆளுங்களாவே இருக்கிறாங்க அவங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நாங்கள் இந்த பேசுகிறோம் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் பொறுமையை எப்படி கேட்குறீங்கன்னா, இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இருந்ததுனால தான் இதெல்லாம் உங்களால் கேட்க முடியுது. ஏன்னா ஒருவேளை படம் மொக்கையா இருந்ததுன்னு வச்சுங்க, எல்லாரும் ஏஞ்சி கிளம்பிட்டு இவங்க வேற பேசி நம்மளை தொல்லை பண்ணுவாங்களான்ற ஒரு பிரச்சனை வேற இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்கணும்னா இது அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இது அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் நம்ம ரொம்ப எப்படி சொல்றது, இத்தனை பேர் வந்து ஒரு கூட்டமாக வந்து நம்மளை வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமாக டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே நானும் காலி எல்லாமே கேம் ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம். நாளைக்குன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாம் எங்கள் இனம் மாதிரி அப்படி தோணுது, வேற ஒன்றும் இல்லை. கங்க்ராட்ஸ், வெரி ஹாப்பி. கன்னு தொலைஞ்ச அந்த டீட்டெயிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டு தோட்டாக்களில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இப்போ சரண்டர்னு ஒரு படம். ஸோ இந்த படம்லாம் நம்ம பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷனில் இது இருக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இதோட டீட்டெயிலிங்கே ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம பொதுவாக பார்க்குற அந்த போலீஸ் கேங்ஸ்டர் மூவி இல்லாமல் இது எந்த அளவுக்கு கிரிப்பா பண்ணணும் அப்படின்றத இயக்குனர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல இயக்குனருடைய வரவு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு பைலட் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன படம் தான் பண்ணோம். நாங்கள் கூப்பிட்டோன்னே வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இங்கே வந்து சொன்னாங்க சிலவங்க படமாக பண்ணும்போது பிளானில் ஒரு பைலட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணோம். நிறைய பேர் சொன்னாங்கும்போது அடுத்த கடத்துக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக ஹரீஷ் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு டெஃபினட்டாக அடுத்ததுக்கு பண்ணுறோம். ஸோ இந்த படம் பண்ணதுமே வந்துட்டு ஒரு சின்ன டீமாக தான் பண்ணோம்.
லொக்கேஷன்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ப்ரீ பிளான்டு கூட அந்த மாதிரி கிடையாது. இந்த போற வழியில ஓகே ஏதாவது ஸ்ட்ரீட் இருக்கும், ஸோ இங்க கொஞ்சம் லைட் நல்லா இருக்கு, ஸோ இங்க கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போற இடத்துல கிடைச்ச இடத்துல தான் வச்சு பண்ணுது. ஸோ அதுக்கு அளவுக்கு பாராட்டு கொடுத்துருக்கீங்கன்னும் போது ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே தான் எல்லாருக்கும் ஒரு ஒர்க் இருக்கும், ஒரு வேலை இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டு நாங்கள் கூப்பிட்டோன்னா சரி ஓகே நம்ம பசங்க ஏதாவது பண்ணியிருக்காங்க, டெஃபினட்டாக போய் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதிரி சின்ன சின்னதாக பண்ணும்போது சப்போர்ட் பண்ணி உங்க ஃபீட்பேக் சொல்லும்போது ஸோ அதுலேருந்து எடுத்துக்கிறது இல்லையா. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறீங்களோ அதில் எடுத்துகிட்டு லேர்ன் பண்ணுறது தான். நீங்கள் எவ்வளோ தூரம் கற்றுக் கொடுக்குறீங்களோ இதில் எங்களால் கற்றுக்க முடியும், கற்றுக்கிட்டு அடுத்து இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுவோம். அது மாதிரி இங்கே இருக்கிறதுக்கும் நிறைய பேர் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி பண்ணி நாங்கள் வந்தோம். இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க நான் இன்னும் பேசுறதுக்கு காரணமாக இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்தபடியா நம்ம வந்து முருகேசன் சார் கிட்ட பேசியே ஆகணும். நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட் முருகேசன் அவர்கள் ப்ளீஸ் முன்னாடி வந்துருங்க சார். அப்படிக்குள்ள கோட அழிச்சு மறுபடியும் அந்த கோடை போட்டது இவர்தான். மேடைகள் அமைந்திருக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அனைவருக்கும் மேடையில் பிடித்துக் கொண்டிருக்கும் இயக்குநர்களுக்கும் என்னுடைய பணியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் நடிக்கணும்னு கேட்கும்போது அப்படின்னு கேட்டேன். கதை சொல்ல மாட்டேன் சார், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. கதையை சொன்னால் நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிடுவீங்க, எப்படி நடிக்கணும், அதனால கதை சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கும் நீங்கள் வந்து நடிங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்க்கும்போது தான் என்னுடைய கேரக்டர் என்னன்றது தெரியுது. டப்பிங்கில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் வருவாங்க நம்பிக்கை இருக்குது. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் கட்டின பெரிய பீப்புளுக்கும் வணக்கம். நான் கொடுவ படத்தோட கேமராமேன், சாத்தியா டைரக்டர், நான் கேமராமேன். ஸோ அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த படத்தோட அசிஸ்டன்ட் கேமராமேன். சின்ன டீமாக தான் ஒரு கொடுவ பண்ணோம். 8 ரிலீஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வர்றப்போ சுரேஷ் சாத்தையா யாருன்றது இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பார்த்தோம். ஸோ நல்ல ஒரு படம். ஸோ அந்த டீமில் ஒர்க் பண்ணுறப்போ ஹரிஷும் சரி, சந்துருவும் சரி, எல்லாரும் ஒரு டீமாக அடுத்த படத்துக்கு வந்திருக்காங்க பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இன்னொன்று, அந்த சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சார் வாங்க டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். செம சூப்பராக இருக்குது, செம டேஸ்டாக இருக்குது. தாராளமாக இது வந்து எங்கே வேணால் கொண்டு போய் யார்கிட்ட வேணால் காமிக்கலாம். அது சொல்கிறதுக்கான ஆளுக்கு தகுதியாக எங்ககிட்ட இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் எங்களை பார்த்து இங்கே கூட இருந்த ஒரு டீம் பார்த்து பண்ணுறதுனால எங்களுக்கு கொடுத்து ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னும் பேசுறதுன்னு தெரியல. என்னோட அசிஸ்டன்ட் சந்துரு, நான் கரிகாலன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கப்போ புதுசாக என்னோட அசோசியேட் வந்து கேட்டேன், அசிஸ்டன்ட் நல்ல பையன் சார். நான் ஃபர்ஸ்ட் கேட்ட வார்த்தை, தண்ணி அடிப்பானா, தம் அடிப்பானா அப்படின்னு. சார் இல்லை சார் அப்படின்னு. அப்போ அவன் அசிஸ்டன்ட் தான் அப்படின்னா. அடுத்த கேள்வி, ஃபோட்டோகிராஃபி தெரியுமா? தெரியும் சார். எவ்வளோ தெரியும்? ஸோ கொஞ்சம் தெரியும் சார். வர சொல்லுங்க, எங்கள் வீடு எங்கே இருக்குது, எந்த ஊர் எடுங்க சார், நம்ம ஷூட் பண்ணுறோம் சார், சரவணம்பட்டி இங்கே தான் சார், ஒரு 4 வீடு தள்ளி சார். நான் 2 அசிஸ்டன்ஸோட தான் போனேன். அந்த அசிஸ்டன்ட்ல இன்னொருத்தர் வந்து ஓகே ஒரு ஹெல்பிங் ஒரு பையன் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தாப்புல சரி இப்போ அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரு. ஒரு காலையில் 10 o'clock வந்தாப்புல ஒர்க் பண்ணிக்கோ, பார்க்கலாம், ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஷூட் போனாலும் சரி நான் இருக்கணும் இல்லையா அவன் இருப்பான். ஸோ எனக்கு ரொம்ப பெரிய இது. அதே மாதிரி அவன் இன்னொன்று சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒரு போர்க்களத்துக்கு போகிறப்போ ஒரே ஒரு ஆள் வந்து ஒரே ஆள் தயாராக இருந்தால் போதும் இல்லை. ஸோ அந்த ஒரு ஆள் லைட்டிங் ஆனாலும் சரி, கேமரா ஆனாலும் சரி பேசணும். ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு நம்பிக்கையாக இருப்போம்ல. அது இந்த சொசைட்டியில் இந்த டைமில் அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். எனக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கான், சந்துரு.
இவன் அசிஸ்டன்ட் கிடையாது, அவனோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, கிட்டத்தட்ட ஃபேமிலி தான், ஃபேமிலி ஃப்ரெண்டு அந்த ஃபேமிலி தான். ஸோ டீம்ல இருக்க அத்தனை பேருக்குமே வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் தான் பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்னன்னா, நான் அஜித் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அது ஒரு ரோல் பண்ணியிருந்தாப்புல, மறந்துட்டேன் அவரை. இன்னைக்கு தான் இப்போ கூப்பிட்டு சொன்னேன் நான். ஒருவேளை ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா தினதோர் நாகராஜ் சார் இருக்கார்ல, அவரோட படத்துல இவரும் ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு, 100% பண்ணியிருப்பாரு. ஃபிக்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு. எனிவே ஐம் சாரி, பெஸ்ட் ஆஃப் லக். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. எனக்கு தெரியும் அதோட எவ்வளோ கஷ்டம், எந்த கேமராவில் பண்ணியிருக்காங்க, எத்தனை நாளில் ஷூட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஜெயிக்க வச்சுட்டாங்க. இவங்ககிட்ட இருந்து நானும் ஒரு 2-3 விஷயம் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனிவே கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஹரிஷ் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான், பண்ணலாண்டா அப்படின்னு. சரி நான் ப்ரொடியூசர் பார்க்குறேன்னு ஒரு ப்ரொடியூசர் பேசி பிடிச்சி கொண்டு வச்சு சொன்னான். ப்ரொடியூசர் கிடைச்சாங்க, நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு. கதை கிட்ட நல்லா இருக்குடா அப்படின்னு. ஆனால் ப்ரொடியூசர் அதுக்கு முன்னாடி ஏதாவது எடுத்து காட்டணும்னு சொன்னார். சரி பாப்பா ஏதாவது கிடைக்கிறத வச்சுட்டு ஷூட் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 5Dல ஒரு கேமரா ஒன்று கிடைச்சது, 6 கிடைச்சது. சரின்ட்டு போயிட்டு ஒரு 2 சீனை மட்டும் வச்சு லைவாக ஷூட் பண்ணோம். லைட்டில் எதுவும் இல்லை. சரி ஷூட் பண்ணதில் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது, லைவாக ஷூட் பண்ணும்போது லைட் இல்லாமல். அப்புறம் ஹரிஷ் நம்ம இந்த படத்தை இப்படியே ஷூட் பண்ணுவோம், இந்த மூணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தமாக பட்ஜெட் இல்லை. ஸோ கேமரா, லென்ஸ் 2 RGB டியூப் லைட் மட்டும்தான் அவைலபிள் எங்கள் கையில். இதை வச்சு தான் ஷூட் பண்ண மொத்த படத்தையும். அப்போ நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் எங்கெங்க பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது, இந்த படம் வந்து நைட்டில் ஃபுல்லாக ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் மட்டும் மூவ்மெண்ட் இல்லாமல் தடியாக வச்சு ஷூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்து பண்ணோம். கிளைமேக்ஸ்ல மட்டும் என்ன அப்படின்னா, ஒரு லொகேஷன் இருக்கு, பட் ஃபீல் வேணும். என்ன பண்ணலாம்னா, சன் வந்து அந்த சைட்ல வர அப்போ பிளான் பண்ணோம். ஸோ சன் ஈவினிங் வரும் பிளான் பண்ணிட்டு அந்த சீன் என்ன பண்ணோம்னா ரிவர்ஸ்ல ஷூட் பண்ணோம். ஃபாரின்ல பார்த்து சன் செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணாங்க. ஒத்துழைச்சாங்க. குறிப்பா அந்த இடத்துல ஷூட் பண்ண கிராமத்துல இருந்து கடைசியா அண்ணாக்கு கோர்ஸ் இருக்கிறப்ப கிராமத்துல இருந்து அடுத்த ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்போ நான் செட் பண்ணிட்டேன். நம்ம பசங்க போய் கன்வென்ஸ் பண்றாங்க. நான் அண்ணா அது பொசிஷன்ல நின்னாரு. அவர்கிட்ட போய் சொன்னேன், வந்து நான் உங்களுக்கு ஃப்ரேம் வச்சுட்டேன், நீங்க உங்க டைலாக் பேசிடுங்க அப்படின்னா அவர் புரிஞ்சுக்கிட்டு நான் கேமரா ரோல் பண்ணிட்டு செய்கை மட்டும் காட்டிட்டு ஓரமா ஒதுங்கிட்டேன். லுக்குக்கு பையனை நிற்க வச்சிட்டேன். சார் பையன் நிற்கிறோம் அப்படி செய்கை காட்டிட்டு வந்துட்டு அவர் அந்த க்ளோஸ்அப் ஷாட்ல அவர் நாங்கள் யாருக்கும் இல்லாம அவரை சேஃப்டிக்கு இருந்தாலும் சேஃப்டிக்கு இன்னொரு ஷாட் இன்னொரு பண்ணிடுங்க சார் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாரு அவரு. ஸோ ரொம்ப ஒத்துழைச்சார், எல்லாருமே ரொம்ப ஒத்துழைச்சாங்க. எனக்கு இந்த படம் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். இது பண்ண போய் ஒரு 3 டைரக்டர் இப்போ உருவாக்கியிருக்காங்க. இதே ப்ரொடியூசர் ஆந்தாலஜி பண்ணியிருக்காரு ஒரு 3 டைரக்டர் வச்சு. ஸோ அதில் ஹரிஷ் ஒரு டைரக்டர், இளங்கரம் ஒரு டைரக்டர், சொல்லிட்டு ஒரு டைரக்டர், 3 பேர். இதை வச்சு எனக்கு ஒரு 2 வந்து ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. குறிப்பா என்னோட சாருக்கு வந்து எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரோட இங்க நிக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. நான் கேமராமேனா ஆகணும் அப்படிங்கும் போது யாரையாவது ஒருத்தர் சேரணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்க நம்ம யார்கிட்ட சேரணும் அப்படிங்கிற அப்போ நான் வந்து ஒரு நல்ல ஒருத்தருக்கு சேரணும், எனக்கு முதல்ல வாய்ப்பு கிடைச்சா போதும்னு தோணுச்சு. அப்புறம் யார்கிட்ட போதும் அப்படின்னு தோணிட்டு இருந்த போது நமக்கு வாய்ப்பு கிடைச்சா போதுங்கும் போது அப்புறம் யார்கிட்ட சேரணும், எந்த மாதிரி சேரணும் அப்படிங்கும்போது நான் யோசிச்சேன், நமக்கு வேலை இருக்கிற மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படிங்கும்போது ஏதோ கடவுள் புண்ணியத்துல அமைஞ்சாரு சார். நான் ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம இவரோட தான் டிராவல் பண்ணோம் அப்படின்ட்டு. என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, நீ பெரிய டிஓபிலாம் போய் ஜாயின் பண்ணலாம், ஏன் சின்ன டிஓபிட்ட போய் ஜாயின் பண்ற அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், இல்லை நான் பெரிய டிஓபிட்ட ஜாயின் பண்ணேன்னா லாஸ்ட் அசன்ஸா போய் ஜாயின் பண்ணுவேன், அவர்கிட்ட வந்து நான் அசோசியேட் ஆகிறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஓடிடும். இப்போ நான் சார்ட்டு இருக்கும்போது எல்லா வேலையும் நான் தான் செய்வேன், எல்லாத்தையும் என்னால் கற்றுக்க முடியும் சொல்லிட்டு தான் நான் எங்கள் சார்ட்டு எல்லா வேலையும் நான் கேட்டு வாங்கி செய்வேன். இது வரைக்கும் எங்கள் சாரை நான் விட்டுருவேன், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது எங்கள் சாரோட தான் போயிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னா ஒரு காரணம். என்னோட தேங்க்ஸ் அவருக்கு சொல்லிக்கிறேன். நன்றி சார், நன்றி.